ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன். திஸ் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சீரீஸ். இந்த வீடியோவில் ஒரே நாளில் ஜஸ்ட் இன் ஒன் டே இங்கிலீஷில் சரளமாக பேச முடியுமா, ஃப்ளூவண்ட்டாக ஒரு கமாண்டோட. அதாவது நிறைய மக்கள் இங்கிலீஷ் பேச ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க, பயப்பட்டு இருப்பாங்க. பல இடங்களில் அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கூட அதை யூஸ் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி திணறிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு ஸோ வித்தின் ஒன் டே அதில் ஒரு கமாண்ட், இங்கிலீஷில் பேசும்போது அதில் ஒரு கண்ட்ரோல். அதாவது ஓகே, என்னாலே இங்கிலீஷ் பேச முடியும், ஓகே ஐ கேன் டூ இட், அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒரே ஒரு நாளில் வருத்த முடியுமா? கண்டிப்பாக முடியும். அது எப்படி நடக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது உங்கள் லைஃப்பில் ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும், ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக நிறைய பேரோட லைஃப்பில் இருக்கும் அப்படின்னு 100% கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது. ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க நிறைய வியூஸ் வருவதற்காக இந்த கேப்ஷன் போட்டிருக்கேன், இந்த தம்ப்நெயில் போட்டிருக்கேன் அப்படின்னு. இல்லை, ரியலி தெர் இஸ் சப்ஸ்டன்ஸ். ஓகே, இன்ஃபேக்ட் இதில் எந்த மாயமோ மந்திரமோ தந்திரமோ எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி இது சயின்ஸ் பேஸ்ட் ஆன் அ ஃபேக்ட். ஓகே, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, இங்கிலீஷ் இல்லைன்னா எந்த ஒரு லாங்குவேஜுமே ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. ஓகே, யூஸ்வலி நம்ம ஸ்கூல் லைஃப்பில் தான் நம்ம முதல்ல இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நமக்கு எப்படி டீச் பண்ணுவாங்கன்னா ஒரு சப்ஜெக்டாக தான் டீச் பண்ணுவாங்க. அதில் நம்ம ப்ரோஸ் படிக்கணும், எஸ்ஏஸ் படிக்கணும், கொஸ்டின்ஸ் எஸ்ஏ காணாமல் படிக்கணும். ஓகே, எக்ஸாமில் ஆன்சர் பண்ணணும். எக்ஸாம் ஓரியன்ட் ரீடிங், லிஸ்னிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், அந்த 4 ஸ்கில்லையும் ஸ்கில்லாகவே ப்ராக்டிஸ் பண்ண எந்த ஒரு எக்ஸ்போஷரும் யூஸ்வலி ஸ்கூல்ஸில் தருவதில்லை. ஓகே, தேர் இஸ் த மெயின் ஃபால்ட். அங்கே தான் நம்ம ஃபால்ட்டர் ஆகிறோம். ஆக்சுவலி அங்கே தான் இங்கிலீஷும் நம்ம விட்டு தூரமாக ஓடி போகுது. இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக படிப்பதனால தான் அது நம்மளை விட்டு தூரமாக ஓடி போகுது. இங்கிலீஷ் இஸ் எ ஸ்கில், எனி லாங்குவேஜ் இஸ் எ ஸ்கில். எப்படி டிரைவிங், எப்படி ஸ்விம்மிங் ஒரு ஸ்கில்லோ, எக்ஸாக்ட்லி லைக் தட் இங்கிலீஷும் லாங்குவேஜ் லேர்னிங்கும் ஒரு ஸ்கில். ஆனால் ஒரு ஸ்மால் வேரியேஷன் உண்டு அந்த ஸ்கில்ல, பிகாஸ் இட்ஸ் அ நாலேஜ் பேஸ்ட் ஸ்கில். இது ஒரு நாலேஜ் பேஸ்டு ஸ்கில். இந்த ஸ்கில்லை நம்ம மாஸ்டர் பண்ணால் மட்டும் போதாது, இதில் நிறைய அப்டேஷன்ஸ் இருக்கணும், நிறைய புதுசாக நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங்லையும் டிரைவிங்லையும் நம்ம கூடுதல் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்ஸ் வி கெட் இட் ஆக்சுவலி, ஓகே ஐ நோ ஹவு டு ஸ்விம், or no, I know how to ride a bicycle or how to drive a car, that's it. அதில் கூடுதல் நாலேஜ் அவ்வளோவெல்லாம் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் லாங்குவேஜ் லேர்னிங்னா நீங்கள் அந்த லாங்குவேஜை ஹேண்டில் பண்ண துவங்கின பிறகும் கம்ஃபர்டபுளாக, இல்லைன்னா ஃபுல் கண்ட்ரோலோட, இல்லைன்னா ஃப்ளூவண்ட்டாக அதை பேச துவங்கின பிறகும், பேச படித்த பிறகும் நீங்கள் அதை அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அது ஆட்டோமேட்டிக்கலியும் அப்டேட் ஆகும், அது ஸ்லோவாக இருக்கும், கான்ஷியஸ் ஆகும். கூடுதல் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், இடியம்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் எப்படி அந்த ஹோல்டு நமக்கு கிடைக்கும்? ஸ்விம்மிங்கும் டிரைவிங்கும் நம்ம ஆல் ஆஃப் எ சடன் ஒரு நாள் நமக்கு தெரியும், ஓகே ஐ கேன் டிரைவ், ஓகே ஐ கேன் ஸ்விம். எனக்கு இன்னைக்கு டீப் வாட்டரில் போக முடியும், ஸ்விம் பண்ண முடியும். எனக்கு இன்னைக்கு ரோடில் காரை தனியாக எடுத்துகிட்டு போக முடியும். அந்த ஒரு கண்ட்ரோல், அந்த ஒரு மாஸ்டரி. ஓகே, அது எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி லாங்குவேஜ்லையும் உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் ஒரு நாள் கிடைக்கும். ஓகே, that is the basis of this science. அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் டிரைவிங் படித்த நாட்கள், இல்லைன்னா சைக்கிளிங் படித்த நாட்கள், இல்லைன்னா நீங்கள் ஸ்விம்மிங் படித்த நாட்கள், நீங்கள் நிறைய நாட்களாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஓகே, ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க,
ஆனால் உங்களால் டீப் வாட்டரில் போக முடியாது, பயம், நீங்கள் முங்கி போவீங்க. ஓகே, அதுபோல் நிறைய நாள்கள் சைக்கிளிங் படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லைன்னா ஸ்கூட்டியோ இல்லைன்னா டிரைவிங்கோ படிச்சுட்டே இருப்பீங்க. ஆனால் தனியாக போகிறதுக்கு பயம், எங்கேயோ கை வரைக்கும், எங்கேயோ ரோட்டுக்கு ஓரத்தில் போகும் வண்டி, எங்கேயோ பேலன்ஸ் தப்பும். ஆனால் அப்படியே பண்ணி இருக்கும்போது ஆல் ஆஃப் எ சடன் உங்களுக்கு ஒன் டே ஏதோ ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்ல உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகே, that's it, என்னால் இப்போ போக முடியும், எனக்கு இப்போ பேலன்ஸ் கிடைக்குது. ஓகே, சடனாக உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும். சைக்கிளிங்கில் சடனாக ஸ்கூட்டியில் உங்களுக்கு தனியாக போக முடியும். ஸோ தேர் இஸ் அ மேஜிக்கல் மூமெண்ட் ஆக்சுவலி. அதுதான் யூஸ்வலி எல்லா ஸ்கில்லையுமே இது நடக்கும். ஆக்சுவலி இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கும்போது ஆல் ஆஃப் எ சடன் இட் ஹேப்பன்ஸ். அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்கும், உங்களால் தனியாக அதை பண்ண முடியும். தேர் இஸ் நாட் த எண்ட். ஆனால் அது ஒரு எண்ட் இல்லை, ஆனால் உங்களுக்கு அன்னைக்கு பண்ண முடியும். அதில் இருந்து கூடுதல் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணும்போது யூ பிகம் எ மாஸ்டர். எக்ஸாக்ட்லி லைக் தட் இந்த டிரைவிங்லையும், இந்த பைசைக்கிளிங்லையும், இந்த ஸ்விம்மிங்லையும் நடக்கக்கூடிய இந்த மேஜிக் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லைன்னா லாங்குவேஜ் லேர்னிங்லையும் நடக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணுவதில்லை. கண்டினியூஸ் நீங்கள் ஸ்கூட்டி ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி டெய்லி 1 hour 10 days இல்லைன்னா 20 days ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, எப்படி காருக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, அது மாதிரி இங்கிலீஷுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்க்கு நீங்கள் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுவது இல்லை. ஓகே, ஆக்சுவலி நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங் ஒரு சப்ஜெக்ட் ஸ்டடி இல்லை, இது ஒரு ஸ்கில் லேர்னிங். ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணும்போது எப்போவுமே அது செய்து தான் படிக்க முடியும். அது கிளாஸ் ரூமுக்குள்ளாலேயோ யாராவது சொல்லி தந்தோ அதை லிசன் பண்ணியோ நாலேஜ் அப்டேட் பண்ணியோ படிக்க முடியாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு ஸ்கில் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது அது ப்ராக்டிக்கலி செய்து தான் படிக்க முடியும். நீங்கள் குளத்தில் போய் நீந்தாமல் ஸ்விம்மிங் படிக்க முடியாது, எவ்வளவு தியரி எடுத்தாலும் படிக்க முடியாது. சைக்கிளிங் பண்ணாமல் நீங்கள் சைக்கிளிங் பண்ணும்போது இல்லைன்னா ஸ்கூட்டி ஓட்டும் போது தான் உங்கள் ட்ரெயினர் உங்களுக்கு சொல்லி தருவார். ஓகே, இப்படி போங்க, அப்படி போங்க, கிளச் அமுக்குங்க, ஆக்சிலேட்டர் கொடுங்க, லெஃப்ட் எடுங்க, ரைட் எடுங்க, அப்படி சொல்லி தருவார். எக்ஸாக்ட்லி லைக் தட் ஸ்பீக்கிங்லையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ இங்கே கேட்பீங்க, இது வரைக்கும் பாயிண்ட்டுக்கு வரல, ஒன் டேயில் அது எப்படி நடக்கும்? உண்மையிலே உங்களில் 80% ஆஃப் த பீப்புள் இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணது இல்லைன்னா அதை பேசி பார்த்து இதுவரை ட்ரெயின் ஆனதே கிடையாது. இங்கிலீஷில் பேசி பார்த்து இதுவரை ட்ரெயின் ஆனதே கிடையாது. வீடியோ கேட்குறீங்க, புக்கு வாசிக்கிறீங்க, லிசன் பண்ணுறீங்க, எவ்ரி திங் இஸ் ஓகே. ஆனால் இதுவரைக்கும் ஒரு 20 minutes கூட யாருக்கு கூட இங்கிலீஷில் பேசினது கிடையாது. அப்போ எப்படி நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ண முடியும்? உங்களுக்கு அந்த மேஜிக்கல் மொமெண்ட் வரணும்னா இங்கிலீஷில் பேசி தான் ஆகணும். ஸோ இந்த ஒன் டே மேஜிக் எப்படி நடக்கும்னா, ஃபைண்ட் எ பர்சன், உங்கள் கூட இங்கிலீஷில் பேச ஒரு பர்சனை, இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு பர்சன், இல்லைன்னா தமிழ் தெரியாத இன்னொரு லாங்குவேஜில் உள்ள ஒரு பர்சன், அவங்க கூட இங்கிலீஷில் மட்டும்தான் பேச முடியும், அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். அந்த மாதிரி ஒரு பர்சனையோ இல்லைன்னா ஒரு குரூப்பையோ, மேபி மீட்டிங் இல்லைன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் இல்லைன்னா ஒரு ஒன் டே ப்ரோக்ராம், அங்கே நீங்கள் கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் பேசுகிறீங்க. ஒன் டே, அது 8 hours, மேபி டே ஃபுல், நீங்கள் ஒரு பர்சனுக்கிட்டையோ பல பர்சன்ஸுக்கிட்டையோ கம்ப்ளீட்லி இங்கிலீஷில் பேசிகிட்டே இருக்கீங்க. யூ டூ இட். ஓகே, கண்டிப்பாக இந்த மேஜிக் நடக்கும். ஒன் டே, ஒரு ஃபுல் டே. இதுவரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 15 minutes இல்லைன்னா 20 minutes யாருக்கிட்டையுமே இங்கிலீஷில் பேசினது கிடையாது. நீங்கள் ஒன் ஃபுல் டே 8 hours, ஒரு ஆஃபீஸ் ஹவர்ஸ் இல்லைன்னா ஒர்க்கிங் டைம் இல்லைன்னா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இல்லைன்னா ஒன் ஆஃப் யுவர் கெஸ்ட், உங்கள் வீட்டில் வந்திருக்க ஒரு கெஸ்ட்
இல்லைன்னா நீங்கள் ஒரு கெஸ்ட்டாக ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, இல்லைன்னா ஒரு நபர்கிட்ட நீங்கள் பேசி அரேஞ்ச் பண்ணுறீங்க, ஒன் டே என் கூட நீ ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம ஒரு ஃபுல் டே இங்கிலீஷில் மட்டும்தான் பேசுவோம். அது என்ன பேசணும்னு கிடையாது. வாட் எவர் யூ வாண்ட் டு கம்யூனிகேட் கம்ப்ளீட்லி இன் இங்கிலீஷ். அந்த மேஜிக் கண்டிப்பாக நடக்கும். அது மத்தியானம் நடக்கலாம், 3 o'clock நடக்கலாம், ஈவன் இந்த மார்னிங் 11 o'clock நடக்கலாம். சடன்லி உங்களுக்கு ஒரு ஹோல்டு கிடைக்கும். ஓகே, நீங்கள் மிஸ்டேக் போடுவீங்க, ஓகே, உங்களுக்கு வேர்ட்ஸ் சில டைமில் ஸ்ட்ரகிள் ஆகும், ஆனால் சடன்லி உங்களுக்கு ஒரு பிலீஃப் வரும். ஓகே, என்னால் இங்கிலீஷ் ஹேண்டில் பண்ண முடியுது, என்னால் பேச முடியுது, என்னோட ஐடியாஸை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. ஓகே, இன்னி என்னால் யார்கிட்ட வேணாலும் இங்கிலீஷில் பேசலாம். நீங்கள் மாஸ்டர் ஆகலை இன்னும், ஓகே, பட் யூ ஹவ் காட் த கண்ட்ரோல், யூ ஹவ் காட் த நேக். உங்களுக்கு அந்த நேக் கிடைச்சிது, உங்களுக்கு அந்த பேலன்ஸ் கிடைச்சிது, உங்களுக்கு அந்த போல்ட்னஸ், அந்த கான்ஃபிடென்ஸ் கிடைச்சிது. யூ கேன் டூ இட். எப்படி தனியாக சைக்கிள் ஓட்டி பேலன்ஸ் பண்ணி போகிறீங்களோ, எப்படி தனியாக ரோட்டில் ஸ்டியரிங் கண்ட்ரோலோட போக முடியுதோ, எல்லாம் ஆப்ரேட் பண்ணி, லைக்வைஸ் இந்த மொமெண்ட் முதல் உங்களால் இங்கிலீஷை ஹேண்டில் பண்ண முடியும். எஸ்பெஷலி இங்கிலீஷில் ஸ்பீக் பண்ண முடியும்னு ஒரு தைரியம், ஒரு கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைச்சிது. ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் என்னுள்ள ஸ்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது ஒரு நாலேஜ் பேஸ்டு ஸ்கில். அதனால் நீங்கள் நிறைய வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், இடியம்ஸ் இந்த ஃபாலோயிங் டேஸ் நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, பட் நவ் யூ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். நான் இதை உங்களுக்கு ஒரு சேலஞ்சாகவே தரேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்க, சேலஞ்சை எடுங்க, ட்ரை பண்ணுங்க. ஓகே, கமெண்ட்ஸில் கீழே போடுங்க உங்கள் சிச்சுவேஷன் எப்படி இருந்து, உங்களால் அந்த மேஜிக்கல் மொமெண்ட்டை டச் பண்ண முடிஞ்சுதா, உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கிடைச்சதா, ஃப்ளூவன்சி கிடைச்சதா. ஸோ ஷேர் வித் மீ. கண்டிப்பாக இது ஒரு ட்ரமேட்டிக் சேஞ்ச் இன் யுவர் லைஃபாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இன்னொரு சேனல், ஓகே, பிஜேடி ஷோ, அதில் பர்சனல் ஃபினான்ஸ், பிஸ்னஸ், வெல்த் கிரியேஷன், கெரியர் டெவலப்மெண்ட், அதுக்கான வீடியோஸ் நிறைய வரும். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Till we meet in the next video, wish you all the best.